ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்து விஜி vlogs. இன்னைக்கு நீங்க பாக்குற vlog கிட்டத்தட்ட நேத்து பார்த்த vlog உடைய கண்டினியூஷன் தான் சொல்லுவேன். அபிஷியல் ஒர்க்ஸ் எல்லாமே விஜய் முடிச்சுட்டு எங்களுக்கான பர்சனல் ஷெட்யூல்ஸ் கொஞ்சம் வச்சிருந்தோம். அதுல ஒண்ணுதான் இந்த வீடியோ. நாங்க இன்னைக்கு விஜிபி மெரைன் கிங்டம் வந்திருந்தோம். இந்த பிளேஸ் நாங்க சூஸ் பண்ணதுக்கான ரீசன் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வச்சுக்கலாமே அப்படின்னு தான் இங்க சூஸ் பண்ணோம். சீரியஸ்லி உள்ள போனோம்னா நம்ம வந்து ரொம்பவே காமா வந்து ஃபீல் பண்ண வச்சுது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ், அதே போல வந்து ஒரே டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாம டிஃப்ரெண்டான வந்து செட்டிங்ஸ்ல வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஏரியால தான் இருக்கோம். இதுக்கு வந்து ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ், பேக்ட்ராப்ஸ் எல்லாமே வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கக்கூடிய ஃபிஷஸ், அதோடைய அட்மாஸ்பியர் வந்து அப்படியே நம்ம வந்து ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்றதுக்கான இது கொடுத்திருந்தது. அண்ட் நமக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து கைட்லாம் கிடையாது. நமக்கு வந்து பக்கத்துலயே வந்து டிஸ்பிளேஸ் வச்சிருக்காங்க. அதுல போயிட்டு அந்த ஃபிஷ் வெரைட்டி நேம் என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோடைய சிக்னிபிகன்சஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து போன ஏரியா தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு குட்டி ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரான மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. நான் ஏன் இந்த பிளேஸை ரொம்பவே ஒரு காம் வைப் கொடுத்தது அப்படின்னு சொன்னேன்னா, ஓவர் ரஷ் கிடையாது, அவங்கவுங்களுக்கான ஸ்பேசஸ் வந்து கிடைச்சது. ரொம்ப வந்து ரஷ்ல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லாம நல்லா ஃப்ரீயா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே அட்ராக்ட் ஆனது இந்த ஃபாரஸ்ட் செட்டிங். அதுக்கப்புறம் அங்க இருந்த பிரிட்ஜஸ், அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இந்த பார்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே ஓவர் எக்ஸைட்டட் ஆயிட்டேன். இங்க மெரைன் கிங்டம் உள்ளே வந்து நமக்கு போட்டோகிராஃபிஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஹைலைட்டட் ஸ்பாட்ஸோ அந்த இடத்துல எல்லாம் வச்சு நமக்கு வந்து சில போசஸ் அவங்களும் சொன்னாங்க, நம்மளும் வந்து போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி என்ன வேணா எடுத்துக்கலாம். அதனுடைய ஆல்பம்ஸ் இல்ல போட்டோஸ் எது வேணாமே வந்து சாஃப்ட் காப்பீஸாவோ இல்ல ஹார்ட் காப்பீஸாவோ நம்ம வந்து எக்ஸிட்ல வந்து நம்ம கிளம்பும் போது வாங்கிக்கலாம். நான் எல்லா ஃபிஷ் வெரைட்டிஸ்குள்ள இருந்தாலும் எனக்கு எதெல்லாம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சதோ அதனுடைய டீடைலிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாம் தான் ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கக்கூடிய ஃபிஷ் செட்டிங், அதுக்கப்புறம் அதனுடைய வெரைட்டிஸ் எல்லாமே. இதுக்கடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். அது வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு இருந்தது. அது வந்து லுக், அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரியல் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நம்ம என்டர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. எஸ்பெஷலி அந்த சவுண்டிங்ஸ் எல்லாம் வந்து என்னால இந்த வீடியோல கொண்டு வர முடியல. அந்த பேர்ட்ஸோட சவுண்ட், அந்த தண்ணி போற மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் கொடுத்துட்டே இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜ் செட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் பிரிட்ஜஸ்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கடுத்து எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெரைன் கிங்டம்ல இந்த கோஸ்டல் ஏரியா தான். ஒரு கோஸ்டல் ஏரியால கடலுக்கு அடியில எப்படியெல்லாம் இருக்கும்னு நம்ம மூவிஸ்ல பார்த்துருக்கோமோ அது எல்லாமே வந்து இங்க வந்து விஷுவலா நமக்கு கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்தது. அந்த ஃபிஷஸ் கூடவே வந்து நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வந்து இன்செர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தூண்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அன்யா கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இந்த ஃபிஷ் பத்தி. இது ரொம்பவே வந்து பிளேஃபுல்லா நம்ம கூட ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தது. ரொம்பவே வந்து துருத்துருன்னு அட்ராக்டிவா இந்த ஃபிஷஸ்ல இதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் நிறைய வந்து கார்ட்டூன் கேரக்டர்ஸ்ல வரக்கூடிய ஃபிஷ் வெரைட்டிஸ் மாதிரி இருந்தது. அதோட நேம்லாம் எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. நல்ல வைப்ரண்ட் கலர்ஸ்ல அட்ராக்டிவா இருந்தது. இவ்வளவு நேரம் பார்த்தது கூட ஃபிஷஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் எனக்கு லுக் வைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா தெரிஞ்சது இந்த லயன் ஃபிஷஸ் தான். கொஞ்சம் பாக்குறதுக்கு கொடூரமா இருந்தது, ஆனாலும் அதுவும் அழகா தான் இருந்தது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு குட்டி குட்டி வேக்கம் ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபிஷஸ் கூட நம்மளும் தண்ணிக்குள்ள இருந்து போட்டோ எடுத்துக்கிற மாதிரி. பட் நான் அதை ட்ரை பண்ணவே இல்லை. ஸ்டார் ஃபிஷஸ்க்குன்னு தனி ஸ்பேஸ் வச்சிருந்தாங்க. பட் அதுல அவ்வளவா வெரைட்டிஸ் கிடையாது, கொஞ்சம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்க வந்தது ஈல் ஃபிஷஸ் தான். கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஸ்னேக் மாதிரியே இருந்தது.
உள்ள போயிடுச்சுக்கலே நமக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல இருந்த இடம் தாங்க இந்த ஸ்பாட். என்னடா இது நம்மளை விட க்ளோயிங்கா இருக்குன்னு பார்த்தா அங்க இருந்தது எல்லாமே ஜெல்லி ஃபிஷஸ் தாங்க. அங்க கொடுத்த இந்த டிஃப்ரெண்ட் லைட்டிங்ஸ்ல அது ரொம்பவே அழகா க்ளோ ஆயிட்டு இருந்தது. இப்ப நம்ம போயிட்டு இருக்க இடம் என்னன்னா கோஸ்டல் ஏரியா அப்படிங்கிற செட்டிங்லயே கொடுத்திருந்த ஒரு குட்டி டனல் பாத்வே தாங்க. ஆல்ரெடி வெளியில ஒரு கோஸ்டல் ஏரியா செட்டிங் இருந்தது, அதுவே பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. பட் இந்த டனல் ஏரியால போகும்போது ஒரு கடலுக்குள்ள நம்மளே நடந்து போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஷிப் மாதிரி ஷிப் ரெக்கான சீன்ஸ் எல்லாமே வந்து அதுல வந்து இமேஜினரியா கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அவ்வளவும் வந்து அவ்வளோ நீட்டா ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. நம்ம உள்ள இருக்கும்பொழுதே அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஸ்கூபா டைவிங் மூலமா அதை அப்பப்போ வந்து கிளீனா ஆர்கனைஸ்டா வச்சுட்டு இருந்தாங்க. கிளீனிங் ஒர்க் போயிட்டே தான் இருந்தது சைட் பை சைட். அப்படி வந்ததுக்கு நம்மளால முடிஞ்சளவு இந்த ஏரியால நமக்கு என்னென்ன போசஸ் எல்லாம் தெரியுமோ அதுல எல்லாம் வந்து நல்ல போட்டோஸ் சுட்டு தள்ளியாச்சு. அது நம்மளும் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் அவங்களும் நமக்கு நிறைய போட்டோஸ் வந்து ஆல்பம்ஸ்க்கு எடுத்து கொடுத்தாங்க. இங்க இருக்கிறதுலே பயங்கர லேசி இந்த ஃபிஷ் தாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ண இதை மூவ் பண்ண வைக்க, ஆனா என்னால சுத்தமா முடியவே இல்லை. அவ்வளோ அசால்ட்டா திமுறா அப்படியே படுத்துட்டே இருந்தது. அப்புறம் நாங்கன்னு இல்லைங்க, இங்க வந்து இந்த எல்லாருமே வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு ஸ்பாட் அப்படின்னா இதுதான். ஏன்னா வந்து இங்க ஷார்க்லாம் வரும், மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம இங்கேயும் வந்து போட்டோகிராஃபிக் ஸ்பாட்ஸ் எல்லாம் செட் பண்ணனால எல்லாருமே கிளம்பட்டும், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா போட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த இடத்துல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு குட்டி ஷார்க் பார்த்தோம், ஆனா ரொம்ப ஸ்பீடா போயிடுச்சு. போட்டோஸ் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. எகைன் வெயிட்டிங் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய ஷார்க் வந்து இருந்தது. இது கொஞ்சம் ஸ்லோவா நமக்கு ஏத்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வந்தது. இது ஒரு குட்டி ஸ்பேஸ் தாங்க. அதுல வந்து ஒரு 10+ ஷார்ட்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அது அதுக்குள்ளேயே ரொட்டேட் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு. நம்ம எடுத்த போட்டோஸ், ஆல்பம்ஸ், அதுக்கப்புறம் சாஃப்ட் காப்பீஸ் எல்லாமே வாங்கிட்டு இந்த ஏரியா தான் வந்துட்டோம். இது வந்து நம்ம உள்ள பார்த்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இங்க வந்து டாய்ஸா வந்து அவைலபிளா இருந்தது. அதுக்கப்புறம் கேப்ஸ், இந்த மாதிரி குட்டீஸ் விளையாடக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து உள்ள இருந்ததுக்கு ரிலேட்டடா இருந்தது. நமக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இது எதுவும் வாங்கல. எனக்கு இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறதுக்கு அவ்வளவா பிடிக்காது. ஸோ அங்கிருந்து அப்படி கிளம்பியாச்சு. பாய் guys, see you guys in the next video.